ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ பில்லோ. அதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 2 துண்டளவு ப்ரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு போடுறவங்களும் உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிறதுனால ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் நம்ம காஷ்மீர் சில்லி போடுறோம், உப்பு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் போடுறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட உடனே நம்ம அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ப்ரெட் பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் மாவு கொலன்னு இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 பீஸ் ப்ரெட்டை நம்ம வாட்டரில் நல்லா டிப் பண்ணி நல்லா அது ஊறினோடனே நம்ம அதை நல்லா தண்ணியை ஃபுல்லாக நம்ம புழிஞ்சிடணும். சுத்தமாக தண்ணி ஃபுல்லாக புழிஞ்ச உடனே நம்ம அதை நல்லா மசிச்சு நம்ம இந்த இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சக்கரவள்ளி கிழங்குல இந்த ப்ரெட்டு இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா இந்த மாதிரி கெட்டியான மாவு வர வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிடணும். உங்களுக்கு இன்னும் லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்பாத்தி கல்லை இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சி நம்ம கத்தி வச்சு நடுவில் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே வரோம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம நடுவில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு பில்லோ ஷேப்பில் நமக்கு இது கிடச்சிரும். இவ்வளோ தாங்க இந்த ஷேப்பு. உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னா நீங்கள் வேறு ஷேப்பில் தாராளமாக இதை செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சுட சுட எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் இதை பொரித்து நம்ம சிம்மில் வச்சோனாலே நமக்கு மேலே இந்த மாதிரி எம்பி வந்துருச்சுன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வந்த உடனே நம்ம எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ பில்லோ. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க இருக்காங்களா, நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.